ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அதாவது பச்சை தக்காளி தோரன் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடாயை வெடிச்சாச்சு. எண்ணெய், அதாவது வெளிச்ச எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா. எனக்கு இந்த வெளிச்ச எண்ணெய் எப்போவுமே கட்டி பிடிச்சி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹீட்டில் வைப்பேன். ஸோ அது உருகுனதுக்கப்புறம் கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காந்தாரி மிளகு இருக்கலாம், இது 5-6 போடுங்க. இது வந்து எரிப்புக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், இதுவே போகிறோம். இது நல்ல எரிப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இது சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு நம்ம சாட்டேஜ் பண்ண போகிறோம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு பண்ண போகிறோம். ஸோ நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு தான் வதக்கிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பச்சை தக்காளி எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுதான் பச்சை கலரில் இந்த மாதிரி தக்காளி தான் வரும் பார்த்துக்கோங்க. இங்கே எங்களுக்கு வந்து இது பழுக்காது, இந்த கலர்லேயே தான் இருக்கும். ஸோ இது நல்ல புளிப்பு தன்மையும் இருக்கும், சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்ல டைஜஸ்டிங்க்கு இது, அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவருக்கு நிறைய இதுக்கு இது ஹெல்ப் ஆகுது பார்த்துக்கோங்க. பச்சை தக்காளி ரொம்ப தோரனை எடுத்து நம்ம சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஹெல்த்தி டயட் நம்ம எடுக்கும்போது தான் நம்மளும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம், நம்ம பாட்டி தாத்தாக்கு முன்னால் கூட்டம் போட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த்தியாக தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. இப்போ வந்து பீஸா பர்கர் பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறதுனால அது அன்ஹெல்த்தி டயட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த்தியாக எடுங்க. இதில் அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள், அதாவது நிறைய மினரல்ஸ், நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதை எடுக்காமல் இருப்பேனா, அதனால் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நீட்டது கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது தோரம் வந்து வச்சு இது மட்டுமே போதும், அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் இதை கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனி வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. இதுலேயே தன்மை இருக்கிறதுனால நீர் அப்படியே விடும். நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இதில் தண்ணி நிறைந்தது இருக்கனால நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. நம்ம மூடி போட்டு வேக மட்டும் வச்சா போதும். பார்த்திங்கன்னா பச்சை தக்காளியில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதில் புளிப்பு தன்மையும் இருக்கும். ஸோ நான்லாம் இதை வந்து பச்சையாகவே சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துருங்க. இந்த மாதிரி நான் உண்மையிலே சின்ன வயசில் பார்த்துருக்குறோம். அதனால் வந்து இந்த மாதிரி கட்டியாக இந்த பச்சை தக்காளி இப்படி நான் பார்க்கவே இல்லை. ஸோ இதை கட் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைஸாக கட் பண்ணிவிட்டு இதை நான் 2-3 தடவை தோரன் வச்சு சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கூட்டு வச்சு சாப்பிட்டாச்சு பார்த்திக்கங்க. இதில் நிறைய விதவிதமாக டிஷ்ஷு செய்யலாம். நம்ம சட்னி, பச்சை தக்காளியை வச்சு சட்னி செய்யலாம், கூட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோரன் மாதிரி வைக்கலாம், மெழுகுற்றி வைக்கலாம். ஸோ நிறைய மாடலில் நம்ம பண்ணி வைக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதில் வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்கல. உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம காந்தாரி மிளகு இருக்கிறதுனால அதோட எரிப்பே போதும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா என்கிட்ட தேங்காய் இல்லாததுனால நம்ம சில்லு எடுத்துகிட்டு இதை மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷு தேங்காய் இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, நல்லா திருகி தேங்காய் நிறைய போடுங்க. ஸோ இதை தான் நான் வந்து இடித்து வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக ஒரு ரசத்துக்கோ ஒரு சாம்பாருக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணவே செய்யாதீங்க. இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டுட்டோம்னா நமக்கு செட் ஆகிட்டு, நம்ம வந்து பேச்சுலர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இது மாதிரிலாம் தெரியாது. இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா ஈஸி. இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம் பார்த்துக்கோங்க. ஈஸியான ஒரு தோரன் தான். ஸோ இதை வந்து கஷ்டம்னே சொல்லாதீங்க. குக்கிங் வந்து நம்ம வந்து எப்போவுமே நினச்சிக்கோங்க, நம்ம ஈஸின்னு நினச்சிட்டோமா எல்லாமே ஈஸியாகவே வந்துடும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது பேச்சுலர்ஸ்க்காக மோஸ்ட் ஆஃப் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல் வீடியோஸோடு நான் உங்களை பார்க்க வருவேன். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான டயட்டு எடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ வேறு வீடியோஸோடு உங்களை பார்க்க வரேன். பாய் பாய், see you.